அன்புநேயர்களே, கதிர்காமத்தில் கோடபய ராஜபக்சவின் மாளிகை ஒன்று நீதிமன்ற உத்தரவின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேவேளை மல்வானையில் பெசில் ராஜபக்சவின் பங்களாவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களில் ஏற்கனவே சிஐடியால் கோடபய ராஜபக்ச விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். அத்துடன் யோசித ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன், முன்னாள் கடற்படை அதிகாரி, திருகோணமலையின் வதை முகாமின் பொறுப்புதாரி யோசித ராஜபக்சவும் சிஐடியால் விசாரிக்கப்பட்டு கதிர்காமத்தில் இருக்கின்ற அவரின் பங்களா, கோடபய ராஜபக்சவின் பங்களா அவருடைய வீடுதான், அவருடைய பங்களா என்றுதான் அது சிஐடி விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. ஆனால் அவர் உத்தியோகபூர்வமாக மறுக்கின்றார். தண்ணி பில், கரண்ட் பில் அந்த பட்டியல் எல்லாம் ஜி கோடபய என்று இருக்குது. ஜி பை என்ற கோடபய ராஜபக்ச தானே ஜி, அதை அவர் இல்லை என்று மறுக்கின்றார். இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? கதிர்காமத்தில் மெனிக் கங்கை அருகே உள்ள கட்டிடம் தனக்கு சொந்தமானது இல்லை என முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஊடகங்களில் வெளியான செய்தி ஒன்று அந்த கட்டிடம் தனக்கு சொந்தமானது என தவறாக கூறியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். சில தொலைக்காட்சி நிலையங்கள் இந்த கட்டிடங்கள் தொடர்பாக எனது பெயரை குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டன. வெக்கக்கடை இருக்கு இல்லையா? அழகா தெளிவா சிஐடியால நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஜி கோட்டபயாண்டு அவன் இல்லை என்று சொல்றான் பாவிப்பேனா. இந்த கட்டிடத்தின் உரிமையை பற்றி சிஐடி துறை ஏற்கனவே விசாரணை நடத்தியுள்ளது. அந்த விசாரணையில் நானும் ஒரு அறிக்கையை வழங்கியிருந்தேன் என்றும் கோடபய ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த விவகாரத்தில் தனது பெயர் குறிப்பிடப்பட்டதுக்கு காரணம் ஜி ராஜபக்ச என்ற பெயரில் மின்சார இணைப்பு பெறுவதற்கான சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை என்றும், கையொப்பம் இருக்க வேண்டிய இடத்தில் தெளிவற்ற கிறுக்கல் ஒன்று மட்டுமே இருந்தது என்றும் இந்த தவறான செய்தி அவ்வப்போது மீண்டும் மீண்டும் வெளியாகி வருவதால் கதிர்காமத்தில் மெனிக் கங்கை அருகே உள்ள கட்டடம் எனக்கு சொந்தமானது இல்லை என பொதுமக்களின் அறிவிப்புக்காக தெளிவாக்கும் சொல்லுகிறார். இதெல்லாம் திட்டமிட்டு அவர் ஜி கோதபய ஜி ராஜபக்சன் இருக்குது, அவன் பேர்ல சுமார் கிறுக்கு. ஆக என்னமாலும் ஒரு பிரச்சனை வந்தா நாங்க அதை வழியை கொள்ளலாம் என்று அது ஒரு பிளான், மாஸ்டர் பிளான். கோட்டபய மேலும் கூறுகையில், கதிர்காமத்தில் எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டுவதற்கோ அல்லது பராமரிப்பதற்கோ எனக்கு எந்தவித காரணமோ அல்லது விருப்பமோ இல்லை என்றும் கோட்டபய ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். கதிர்காமத்தில் மெனிக் கங்கை அருகே அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ள இந்த கட்டிடத்தில் 12 அறைகள் உள்ளன. இந்த கட்டிடம் சட்டவிரோதமாக அரசாங்க நிலத்தில் கட்டப்பட்டதாக சிஐடியால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணை நல்லாட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. ஆனால் கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் இந்த விசாரணை நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளின்படி இந்த கட்டிடம் 2010க்கு முன்னர் கட்டப்பட்டது மற்றும் இராணுவ குழுவொன்றின் உழைப்பால் கட்டப்பட்டது என்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது நேரடியாக ராணுவத்தின் கண்காணிப்பில் தான் அந்த மெயின்டைன் செய்யப்பட்டு பில்டிங் கட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு ஒதுக்கப்பட்ட இலங்கை கடற்படையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் கட்டடம் கட்டப்பட்ட பிறகு அது தங்கியிருந்தாலும் தகவல் தெரிவித்துள்ளது. அதாவது ஒரு வாட்சர் மாதிரி ஒருத்தன் காவலுக்கு இருந்திருக்கான், ஆடு இவன்ட காவலாளியா இருந்தவன். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு சொந்தமானதாக கருதப்படும் கதிர்காமத்தில் மெனிக் கங்கைக்கு அருகில் உள்ள வீடு நீதிமன்றத்தால் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அன்று நீர்ப்பாசன துறையிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சிஐடியால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உத்தியோகபூர்வமாக நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைய சிஐடியால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதின் பேரில் இந்த குறித்த பில்டிங் தற்போது நீர்ப்பாசன துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. முனராகலை நீர்ப்பாசன பணிப்பாளர் அப்துல் ஜப்பார் குறித்த கட்டிடத்தை கையகப்படுத்தியதுடன் இந்த கட்டிடம் அரசாங்க அதிகாரிகளுக்கான தங்குமிடமாக பயன்படுத்தப்படும் எனவும் அதிலிருந்து அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கதிர்காமத்தில் உள்ள மெனிக் ஆற்றின் அருகே கட்டப்பட்ட 12 அறைகள் கொண்ட பங்களா தனக்கு சொந்தமானது அல்ல என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தனது பேஸ்புக் செய்தியிலையும் தெரிவித்திருக்கின்றாராம். அதில் மின்சார இணைப்பை பெறுவதற்காக ஜி ராஜபக்ச என்ற பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் காரணமாக தனது பெயர் சிஐடி விசாரணைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை என்றும் அவர் வழங்கிக் கொள்கின்றார். இருப்பினும் சிஐடி நடத்திய விசாரணைகளில் வீட்டிற்கான மின்சாரம் மற்றும் நீர் கட்டணங்கள் கோட்டபய ராஜபக்சவின் பெயரில் வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது.
அண்ணாச்சி தான் பணம் செலுத்தியிருக்கார். உதாரணமாக ஜூன் மாதம் 2019 தண்ணீர் கட்டணமாக 5522 ரூபாய் கட்டியிருக்கிறார். அதே நேரம் மேலும் 10,423 செலுத்த வேண்டிய பாக்கி இருக்காம். இப்ப கடந்த காலங்கள் இவரை செக் தான் பரிமாறப்பட்டிருக்கணும். பார்க்கலாம். இந்த வீடு கதிர்காமம் டிப்போ சாலை டிப்போ ரோட்டில் பனராஜா பிளேஸில் அமைந்துள்ளது. இது அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்டது மற்றும் 15 ஆண்டுகளாக சட்ட மற்றும் புலனாய்வு பிரச்சனையாக மாறி வருகின்றது. இந்த வீட்டை கட்டுவதற்கு இராணுவத்திலும் அரச பலங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கமனகும போன்ற மேம்பாட்டு திட்டங்கள் பலங்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வழங்கப்படுகின்றது. அதாவது இந்த கமனகும என்பது பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக இல்லை, அதுக்கென்று ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் அந்த அமைச்சின் கீழ் தான் இந்த நிதிகள் எல்லாம் கையாளப்பட்டுள்ளதாகவே செய்தி வருகின்றது. இந்த வழக்குக்காக விசாரணைக்காக கோடபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி ஜோசித ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச இரண்டாவது மகன் மற்றும் முன்னாள் கடற்படை அதிகாரி நெவில் வன்னியாராச்சி தற்போது சிஐடி மற்றும் ஊழல் தொடர்பாக காவலில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் அவர் மற்றும் அசோக விக்கிரம கதிர்காம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் வீட்டிற்கு மோசடியான ஆவணங்களை இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த வீட்டுக்கு மோசடியான ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டில் அவர்கள் சிஐடியால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வீட்டை பற்றி தனக்கு எந்த அறிவும் நினைவாற்றல் இல்லை என்றும் யோசித ராஜபக்ச கூறுகிறார். இருப்பினும் அவருக்கு நியமிக்கப்பட்ட கடற்படை அதிகாரிகள் அந்த முகவரியில் கடற்படை அதிகாரிகள் அந்த முகவரியில் பணிபுரிந்து சிஐடி விசாரணைக்காக ஒரு முக்கிய காரணமாக மாறி இருக்கின்றார்கள். அந்த நிலத்தில் கட்டப்படும் எந்த ஒரு கட்டிடமும் அந்த துறையின் பார்வைக்கு உட்பட்டது. கதிர்காமம் மெனிக் நதி வனப்பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு நீதிமன்றத்தால் நீர்ப்பாசன துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னராகலை நீர்ப்பாசன பணிப்பாளர் அப்துல் ஜப்பார் பாரம்பரியத்தில் ஏற்கனவே செய்தி வந்திருக்கு இல்லையா. இதே நேரம் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமாக கூறப்படும் மல்வான பங்களா நீதிமன்ற பதிவுகளில் கட்டுமானத்திற்காக 240 மில்லியன் இலங்கை ரூபாயும் 16 ஏக்கர் நிலத்துக்கு கூடுதலாக 60 மில்லியன் ரூபாயும் மதிப்பிடப்பட்டது. இருப்பினும் பின்னர் இலங்கை நீதிமன்றம் 2022 கோட்டா கதிர்காமத்தில் ராஜபக்சவை விடுவித்து சொத்தை ஏலம் விட உத்தரவிட்டது. நிதி புலனாய்வு பிரிவு FCID மூலம் அரசாங்கம் வழக்கை தொடர்ந்தது. உரிமையை நிரூபிக்க சரியான சட்ட ஆவணங்கள் இல்லை என்றும் சொத்து தவறாக பயன்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து பெறப்பட்டது என்றும் வாதிட்டது. ராஜபக்சே நிலத்தை எப்படி வாங்கினார், கட்டுமானத்திற்கு எப்படி நிதி கிடைத்தது என்பது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் கூட்டாளிகள் முன்பு மறுத்திருந்தார்கள். ஆனால் இது நமக்கு கிடைத்த ஒரு தகவலின்படி மல்மானையில் இது ஒரு முஸ்லிம் நபருக்கு சொந்தமான வீட்டை அபகரித்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதாவது பை போஸ்ட் மூலமாகத்தான் அவர்கள் அதை பறித்ததாக சொல்லப்படுகின்றது. அது சரியான தகவல் அல்ல. இது காற்று வாக்கில் கசிந்த செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மண்லானையில் ஒரு முஸ்லிம் வர்த்தகருக்கு சொந்தமான வீட்டை பசில் ராஜபக்ச ஆட்டைய போட்டதாகத்தான் அந்த கதை இருக்கின்றது. இதன் உண்மைத்தன்மை தெரியவில்லை. ஆனாலும் இது சிஐடி விசாரணையில் 240 மில்லியன் இலங்கை ரூபாயும் 16 ஏக்கர் நிலம், மிகப்பெரிய இது ஏக்கர். ஆனாலும் இந்த வீட்டை, இந்த பங்களாவை அறகலிய காலத்தின் போது கொஞ்சம் முன்பகுதி எரிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களால் பசிலுக்கு சொந்தமான மல்வான பங்களா சற்று எரிக்கப்பட்டது. அதிலும் ஒரு மாற்று கருத்து இருக்கின்றது. எரிக்கப்பட்டது பொதுமக்கள் அல்ல என்ற ஒரு கருத்தும் அங்கு தென்படுகின்றது. எதுவானாலும் இந்த அரசாங்கம் ஓரளவு நல்ல விடயங்களை கையாண்டு வருகின்றது. காலப்போக்கில் இன்னும் பல புதைகல்கள் கிளம்ப வாய்ப்பு இருக்கின்றது. இதே நேரம் கொழும்புக்கு ஏற்கனவே நாம் சொன்னது போன்று கொழும்புக்கு மஹிந்த ராஜபக்ச வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது. அவர் மிக விரைவில் கொழும்பில் குடியேறப் போகின்றார் என்றும் அரசியலில் இன்னும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க போவதாகவும் தான் அவர் சொல்லி இருக்கின்றார். அதற்கெல்லாம் சாத்திய பாடுகள் நிறையவே இல்லை என்று சொல்லலாம். ஓரளவு அரசாங்கம் இந்த மாதிரி விடயங்களை கையாண்டு போகின்ற போது மொட்டு கட்சி ஒரு பலம் விளக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அது குறித்து நாம் வேறு ஒரு ஆய்வில் பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். இப்பொழுது இதுவும் ஒரு சட்டத்துறை, இலங்கை நீதித்துறையிலும் போலீஸ் தரப்பாலும் பரவலாக நன்கு பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த விடயமும். ஆனாலும் 2 வீடு மிகவும் பெருமதியான வீடு கதிர்காமம் செல்லும்
அரச அதிகாரிகள் நீர்ப்பாசன பணிப்பாளர் மொனராக்கலைக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பணிப்பாளர் அது ஜப்பார் அவர்களை தொடர்பு கொண்டால் அரச ஊழியர்கள் இந்த கோட்டை என்ற வீட்டை பாவிக்கலாம். சிறிய பணம் மூலமா, சிறிய தொகை மூலம். அது நீர்ப்பாசன ஊழியர்கள் மட்டுமல்ல, அரசாங்க ஊழியர்கள் எல்லோரும் கதிர்காமம் சொல்லுகின்றவர்கள் இந்த வீட்டை பயன்படுத்திக் கொள்ள நாமல் பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்லுகிறது. நன்றி, நேயர்களை சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.